தஞ்சை பெரிய கோயில்ல கம்பீரமா இருக்க வேண்டிய ஒரு நந்தி இன்னைக்கு ஒரு சின்ன கிராமத்துல அனாதையா காத்திருக்குங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சோகமான மர்மத்தை இன்னைக்கு பார்ப்போம். ராஜராஜ சோழனோட பாட்டி செம்பியன் மாதேவி ஊர் ஊராக அவங்க செங்கல் கோயில்களை கற்றளிகளாக மாத்தினவங்க. திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோயிலை புதுப்பித்து கொண்டிருக்க போதுதான் அந்த செய்தி அவங்களுக்கு வருது. அவங்களோட பேரன் ராஜராஜன் உலகமே வியக்கும் வகையில 4 பனை உயரத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான கோயில தஞ்சையில எடுப்புறார் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. தன் பங்களிப்பாக அது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான நந்தியை செதுக்கி வராக நதிக்கரை வழியாக தஞ்சைக்கு பரிசாக அனுப்பி வைக்கிறார் செம்பியன் மாதேவி. ஆனா விதி வேற விதமாக விளையாடியது. வராக நதியில ஏற்பட்ட கடும் வெள்ளத்தினால அந்த பிரம்மாண்டமான நந்தி சிலையால மேல நகர முடியலங்க. தஞ்சை அடைய வேண்டிய அந்த நந்தி வழியிலே சிக்கி மாட்டிக்கிச்சு. 1000 ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்னும் திருவக்கரை அருகிலுள்ள சன்னியாசி குப்பம் என்ற இடத்தில் தன் எஜமானை பார்க்க முடியாமல் தனிமையில் காத்து கொண்டிருக்கிறது இந்த செம்பியன் மாதேவி நந்தி. வரலாற்றின் இந்த பக்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய சோழர் கால ரகசியங்களுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன். பை பாய்.